ஓட்டு விஷாலுக்கு. அவரால் எந்த பிரச்சனையும் இந்த வீட்டில் தொடங்கினதில்லை. எந்த கலகம் நடக்கும் போதும் அதுக்கு உள்ள விஷால் இருக்க மாட்டாரு. Hey guys, welcome back to my channel. This is Dinesh. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் டே 58 அண்ட் எபிசோட் 59ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னடா அது பிக் பாஸ் ரிவ்யூலாம் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ என்னோட கருத்து என்னன்றதையும் சொல்லலாமே அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன ரிவ்யூ. ஸோ போகலாமா? ஸோ guys, இன்னைக்கு டேயில் என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு நைட்டு வந்து நேற்று நைட்டு நடந்தது தான் காட்டினாங்க. ஹன்ஷிகாவும் ஆனந்தியும் தர்ஷிகாவை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஹன்ஷிதா வந்து கிராசரி டாஸ்கில் தர்ஷிகா இல்லாமல் ஜாக்லின் போயிருக்கணும்னு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சுல, அது நேற்றே சொல்லிட்டாங்க. பட் அது கண்டினியூட்டி தான் இது. என்னன்னா தர்ஷிகாவை போகாமல் நான் ஜாக்லின் தான் சொன்னேன், ஏன் தர்ஷிகா போனாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு தர்ஷிகா வந்து அதெல்லாம் நீங்கள் அப்போவே சொல்லிடணும், இப்போ வந்து சொல்கிறீங்க, அதெல்லாம் நியாயமே இல்லைன்றீங்க. என்னன்னா தர்ஷிகாவுக்கு வந்து அவங்கள பற்றி ஏதாவது சொன்னால் மட்டும் அது வந்து ஒரு இரிட்டேட்டிங், வந்து இது எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சண்டைக்கு வராங்க. ஆனால் அவங்க மற்றவங்கள பற்றி சொன்னால் மட்டும் அது கரெக்டுன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அடுத்தது மார்னிங் டாஸ்கில் வந்து யாரெல்லாம் வேலை மட்டும் செய்கிறா, யாரெல்லாம் வேலை செய்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, யார் எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க அப்படின்றது மார்னிங் டாஸ்க்கு. ஸோ இதை கொடுத்தா இதில் வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் யார் வேலை செய்கிறாங்கன்னா பவித்ரா, யார் வேலையை செய்யலைன்னா சாச்சனா அப்படின்னு சத்யா அப்படின்னு ஒரு ஆயன்னு பேரெல்லாம் மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் எதிர்பார்க்கறதுமா பவித்ரான்னு ஒரு கேரக்டர் ஒன்று உள்ள இருக்குல்ல, இந்த செட் ப்ராப்பர்ட்டி, அவங்க என்ன பண்ணாங்க உள்ளே வந்துட்டு இந்த வீட்டில் வேலை நிறைய பார்க்கறது பிளான் பண்ணுறது வந்து முத்து போட்ட இங்கே வேலை செய்கிறதுன்னு யாருன்னு பார்த்தா முத்து. அவர் மண்டைக்குள்ளேயே பிளான் எல்லாம் போட்டு நிறைய வேலை செய்கிறாரு. அதே மாதிரி அவங்க வேலையை வந்து கண்டினியூ பண்ணி இந்த லைனில் ஃபாலோ பண்ணுறதுன்னா மஞ்சரி. வேலையே செய்யாமல் இருக்கிறாங்கன்னா, அதாவது இந்த மாதிரி மேட்ரு எதுவுமே தெரியாமல் இருக்கிறது யாருன்னு பார்த்தா ரஞ்சித் அப்படின்றாங்க. அதாவது அங்கே இருக்கிற 18 பேருக்கும் தோணாது அந்த மூலையில் தோணியிருக்கு பாருங்களேன், ரொம்ப பெரிய விஷயம்தான். ஸோ வந்து அவங்க இந்த மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் சூப்பர் கை தட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச உடனே விஷால் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்காராம். இதில் வந்து யார் வேலை ஆமாம், விஷால் பற்றி சொன்னாங்க. விஷால் வந்து எப்பயுமே விஷால், இந்த அருண், இந்த சத்யா, இந்த ஒரு ஜால்ரா கேங்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டப்பா கேங்ஸ், அவங்க வந்து எப்பயுமே அவங்களுக்குள்ளே போட்டே கொடுத்துக்க மாட்டாங்க. அது எப்படின்னா ஒரு தப்புனா அதை அவங்க கூட இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த எதிர்க்க இருக்கிறவங்க ஜாக்லின்னு, இந்த கோவா கேங்கு அப்படின்ற மாதிரி எதிர்க்க இருக்கிறவங்க மட்டும் தான் சொல்லுவார், கூட இருக்கிறவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கிறேன்னு காட்டிக்கிறான். என்னன்னா அருணை சொல்கிறாரு, யார் வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறா அப்படின்றத வந்து அருண் நேற்று விசில் வாஷ் பண்ண கூப்பிட்டேன், வரவே இல்லை. யார் இவங்கெல்லாம் நேர்மையை பற்றி பேசுகிறாங்க போகிறாங்களா என்னவோ. மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, மஞ்சரி வந்து சௌந்தர்யா வந்து வேலை செய்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க, இங்கேயும் எங்கேயும் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க, வேலை செய்கிற மாதிரியே ஒரு இது பண்ணுறாங்கன்னு அவங்களோட ஒப்பீனியனை தான் எடுத்து வச்சாங்க. அது வந்து அவங்க வந்து ஒரு கேஷுவலாக தான் எடுத்து வச்சாங்க. அதுக்கு உடனே டக்குன்னு சௌந்தர்யா ஒரு ரியாக்ஷன். நான் வந்து சௌந்தர்யா நினைக்கிறேன், ஏன்னா ஒரு வேலை பண்ணும் பொழுது அவங்க அந்த இடத்துல நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அது அவங்க எப்பயுமே பண்ணுவாங்களா ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் ஒரு வேலையை பார்த்தாங்க. எனக்கு என்ன கேள்வினா, பக்கத்தில் வந்து ஜாக்லின் உட்காந்துட்டு இருக்காங்க. மற்ற இதுவே வேற யார் அங்கே பண்ணியிருந்தாலும் அங்கே வந்து வேற மாதிரி சீனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது சௌந்தர்யா பண்ணும்போது இவங்களும் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. ஜாக்லின் வந்து எப்பயும் போல் கோவா கேங்குக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. சரி, அவங்க தான் அமைதியாக இருக்கிறாங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களும் அமைதியாக இருக்காங்கன்னா, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து மஞ்சரிக்கு வந்து ஒரு ஆப்போனண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் மஞ்சரியும் வந்து ரொம்ப நல்லவங்களாம் சொல்ல முடியாது. அவங்க வந்து வேணும்னே சில இன்டென்ஷன்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க, சில ப்ராப்ளம் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்களே வந்து முத்துக்கு மட்டும் நான் வந்து வெள்ளியாக மாறிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் தான் சொல்லியிருக்காங்க போல். ஸோ அவங்க சில விஷயம்லாம் வேணுன்னே தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க செய்கிறாங்க அப்படின்றதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சத்யா சொல்கிறார், ராயன் ரொம்ப செல்லுக்குள்ளேயே இருக்கான், அந்த கோவா கேங்கில் மாட்டிக்கிட்டு அவனோட பொட்டென்ஷியலே வெளியில் வர மாட்டேங்குது,
அவன் போய் உள்ளே போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு யார் சொல்கிறா? சத்யா சொல்கிறார். ஏன்பா நீயே விஷாலு, அருண் இவங்கெல்லாம் கூட தான் சேர்ந்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டுன்றது ஓகே தெரியலை, ஆனால் நீ வந்து அவரை சொல்கிற. சூப்பர், ரொம்ப நல்லா சொன்னார். ஆனந்தி வந்து வேலை செய்கிற மாதிரி வேலை செய்யல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த மார்னிங் டாஸ்கில். அதுக்கு வந்து ஆனந்தி வந்து பழி வாங்குறாங்க மஞ்சரி. நான் தான் எல்லா வேலையும் செய்கிறோம், வேலையே செய்யாதுன்னு பார்த்தா மஞ்சரி தான், நானும் ராணுவம் தான் வேலை செஞ்சோம், ஆனால் அவங்க வந்து என்னை காட்டிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு சைடில் ஒரு வன்மத்தை கொடுத்தாங்க. எப்பயும் போல் ஆனந்திக்கு தான் எப்பயுமே பின்னாடி பேசுறதே ஒரு வேலை, அதனால் இதையும் இது பண்ணிட்டாங்க. அடுத்தது வீக்லி டாஸ்க்கு கொண்டு வந்தாங்க. அப்போ தான் இந்த நம்ம ப்ரோமோலலாம் பார்த்தோம்ல, ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி, யார் ஏஞ்சல் யார் டெவில் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ ப்ரோமோ டாஸ்கில் வந்தது தான். ஸோ யார் யார் ஏஞ்சலு யார் யார் டெவில் அப்படின்றத வந்து பிரிக்கிறதுக்கான டாஸ்க்கு. ஸோ ஏஞ்சலை ஃபஸ்ட்டு, ஏஞ்சல்ஸ்லாம் யார் யாருன்னு ரேங்கிங் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ரேங்கிங்கில் வந்து எல்லாரும் சேர்ந்து ரஞ்சித்து, அன்ஷிதா, சத்யா, ஆனந்தி, விஷாலு, பவித்ரா, ராயனு, ஜெஃப்ரி இவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணாங்க. இதில் ஜெஃப்ரிக்கும் அருணுக்கும் காம்படிஷனு 5 ஓட்டு விழுந்துருந்துச்சு போல். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜெஃப்ரியை கை தூக்கிட்டாங்க. சூப்பர். இதுக்கு நடுவில் தான் ஒரு மேட்ரு நடந்துச்சு. இவங்க சௌந்தர்யா, நான் வந்து ஏஞ்சல்னு சொல்லிட்டு முத்துவை பார்க்குறேன். அதாவது ஏஞ்சல்னால் யாருன்னா ரொம்ப அன்பு அன்பு அன்புன்னு சுற்றுறவங்க, இந்த ஒரு ப்ராப்ளம்லேயும் அவங்களோட கருத்தை வைக்காமல் இருக்கிறவங்க தான் வந்து ஏஞ்சல்ஸு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை வந்து சர்க்கஸ்டிக்காக குத்துற மாதிரி சொல்கிறாங்க. முத்து தான் ஏஞ்சல் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. ஸோ 8 பேரை ரேங்க் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ரேங்கிங்கில் பார்த்தா அவ்வளோ பிரச்சனை. ஒரு சில பேர்லாம் வன்மத்தை கரைச்சி கொட்டினாங்க. அன்ஷிதாவை ஏன் ஏஞ்சல்னு போட்டாங்கன்னு தான் தெரியல. எல்லா விஷயத்துக்கும் இந்த வீட்ல குரல் கொடுத்துட்டு தான் இருந்தேன். எப்படி அப்ப அந்த பொண்ணு வரும் அந்த 4th பிளேஸ்ல? புரியல எனக்கு. ஓகே அப்படின்னு போகுது. அவங்க சில விஷயம் பண்றதெல்லாம் பியூர் டெவில் பண்றது தான். அதாவது ஒரு ஏஞ்சல் எப்பயுமே ஒரு வன்மத்தெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு திருப்பி கொட்டாதுல, இவங்க வந்து அவங்களுக்கு யாராவது பிடிக்கலன்னா ஃபுல் வன்மத்தை கொட்டணும் அப்படின்ற ஒரு முடிவில் இறங்கி, அதாவது மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அன்பு அன்புன்னு அன்பை வச்சு விளாட்றவங்க அன்ஷிதா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்து இவங்க ரைட். அதாவது 5th பிளேஸில் வந்து ஆனந்தி எல்லாரும் சொன்னாங்க. ஸோ ஆனந்தியை சொல்லும் போது அவெல்லாம் அப்படிலாம் இல்லைன்னா இவங்க சப்போர்ட் மேடம் அவங்களுக்கு பிடிச்சவங்கள, அதனால் ஆனந்தி அப்படிலாம் இல்லை, நீங்கள் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க, எனக்கு இதில் வந்து உடன்பாடே கிடையாது, நீங்கள் யார் சொல்கிறதுக்கு, இவங்க ஏஞ்சலு இவங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வந்தாங்க. அதை வந்து பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீக்லி டாஸ்கில் வந்து ஆக்சுவலாக ஓப்பனாக உண்மையை சொல்கிறது யாருன்னு பார்த்தா முத்து. அதாவது விஷாலை சும்மா நொறுக்கிட்டா போல. உண்மையாக இவன் வந்து பிரச்சனைகளெல்லாம் வரமாட்டான், ஆனால் பிரச்சனைக்கு அடிப்படையாக இவன் தான் இருப்பான், பின்னாடி அந்த பிரச்சனைகளெல்லாம் பேசுவான், ஆனால் எந்த பிரச்சனையும் முன்னாடி வந்து பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிட்டாப்புல. அதே மாதிரி ஒரு ஆள் ஒருத்தவங்க சொல்லும் போது ஆனந்தியை சொல்லும் போது அன்ஷிதா உள்ள வந்துட்டு அப்படிலாம் இல்லை, அவரோட கருத்தெல்லாம் அவர் எடுத்து தான் வச்சுருந்தா, நீங்கள் வந்து அப்படி சொல்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னோடனே எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் இது எல்லாரோட ஒப்பீனியன் தான், அவங்கவுங்க ஓட்டுப்படி யார் ஓட்டில் அதிகமாக வராங்களோ அவங்க தான் வந்து அந்த பொசிஷனில் இருப்பாங்கன்னொடனே நான் ஒத்துக்கவே இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் போடுங்க நான் சொல்கிறதுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த எல்லாத்துக்குமே வந்து அவங்க மஞ்சரி அப்படின்னு சர்க்காஸ்டிக்கமாக அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு மாதிரி குத்துற மாதிரி, இவங்க வந்து அவ்வளோ நல்லவங்க, சண்டை எப்பெல்லாம் போடலான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு எங்களை புரிஞ்சுக்கிட்டு சண்டையெல்லாம் வேணான்னு நினைக்கிறவங்க அப்படின்ற மாதிரி போட்டு குத்தி விட்டாங்க. மஞ்சரியவே சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ மஞ்சரி அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அடுத்த ஒரு இதில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் மறுபடியும் மஞ்சரியை தான் சொல்கிறோன்னு சௌந்தர்யா வந்து ஒரு மாதிரி மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வந்து எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. அன்ஷிதா அவங்களோட ஒப்பீனியனை சொன்னாங்களே வச்சுக்குவாங்க, அதை வந்து மஞ்சரியை சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக மஞ்சரியை வந்து டார்கெட் பண்ணி அதை பண்ணாங்க ஓகே அப்படின்ற மாதிரி. அது வந்து எல்லாரும் பார்த்து அமைதியாக இருந்தாங்க. ஜாக்லின் மேடம் எப்பயுமே இந்த அநியாயத்துக்கெலாம் குரல் கொடுப்பாங்களே அவங்களும் பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா நீங்கள் போய் கேட்க மாட்டீங்க, அப்படி தானே ஜாக்லின்? சரி ஓகே அதையும் விட்டுடலாம்.
அப்புறம் ஜெஃப்ரி சொல்கிறான், ஆனால் ஜெஃப்ரி அந்த விஷயத்தில் பாராட்டலாம். அந்த கோவா கேங் இதெல்லாம் தான் சொன்னாலும் அவன் ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக சொல்கிறான், இது வந்து எல்லாரும் பேசுகிற விஷயம். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ண முடியாது சௌந்தர்யா, இந்த ஸ்டேஜுக்குன்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது. உங்களுக்குலாம் நான் சொல்லியிருக்கேன், சிரிக்கக்கூடாதுன்னு இல்லை. இது இப்போ தீபக் ப்ரோ இங்கேருந்து கேட்டார்ல, இதுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லி. ஆனால் இல்லை ஏபிசிடி நான் கேட்க வரல, நான் கேட்டது அந்த மரியாதை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களா? டெக்காரம் இருக்குது. நீங்கள் பாட்டு இப்படி சிரிக்கிறது நல்லா இல்லைன்னொன்னே மறுபடியும் அவங்க சிரிக்கிறாங்க இவர் சொல்கிறதுக்கு. அப்போ ஒன்றே டென்ஷன் ஆகிடும், நான் சிரிக்கலாம் சொல்லலை, சீரியஸாக தான் சொல்கிறேன்னொன்னே அப்புறம் ஓகே ஏன்னா இது ஜெஃப்ரி சொன்னதுனால ஓகே. இதுவே வேறு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சௌந்தர்யா என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் யார் என்னோடய எமோஷனை நான் காட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, நான் எப்படி வேணால் இருப்பேன், அந்த ரூல்ஸை நான் பிரேக் பண்ணுறதுனால நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சௌந்தர்யா எப்பயும் பண்ணுறதை பண்ணியிருப்பாங்க. ஜெஃப்ரினால அது விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கோவா கேங்ஸ் அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்குள்ள. அந்த கோவா கேங்ஸில் இருக்கிற 5 பேர் ஒரு 5 ரூல்ஸு. ஏன்னா எந்த ஸ்நாக்ஸ் வந்தாலும் எல்லோரும் ஷேர் பண்ணணும், யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் ஒரு ரூல்ஸை போட்டாங்க. அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சாட்சினா அப்படின்னா ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீட்டில் எந்த பிரச்சனை வருதோ இல்லையோ, இந்த சாப்பாடுக்கும் சோத்துக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. மறுபடியும் சர்க்கரை பிரச்சனை. அதாவது சாட்சினா என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து பால் டீ காஃபிலாம் சாப்பிட மாட்டேன், அப்போது அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற சர்க்கரைலாம் என்னோடய சர்க்கரையும் இருக்குல்ல, அப்போ என்னோடய சர்க்கரையை எனக்கு ஸ்பூனில் போட்டு கொடுங்க அப்படின்ட்டு தர்ஷிகா கேட்குறேன். தர்ஷிகா என்ன சொல்கிறாங்க, அது எப்படி, இது வந்து காமனாக போடுறது, நாங்கள் இப்போ 10 பேருக்கு டீ போடுறோன்னா நாங்கள் 6 ஸ்பூன் தான் சர்க்கரை போடுவோம், 10 ஸ்பூன் சர்க்கரை போட மாட்டோம், இது வந்து காமனாக வர விஷயம், நீங்கள் இதை வச்சுக்கிட்டு தனியாக கேட்காதீங்கன்னு கரெக்டாக தான் பேசினாங்க தர்ஷிகா. இது வந்து இல்லை நான் சாப்பிட மாட்டேன்ல, எனக்கு அது வேணும், நான் கேர்டில் போட்டு சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு எப்பயும் போல் ஆரம்பிச்சிது. அப்படியே அந்த சைத்தான் அந்த வேலையை பார்த்துன்னு இருந்துச்சா. இதுக்கு நடுவில் எதுக்கு தேவையில்லாமல் ஆனால் மஞ்சரி வந்து நடுவில் அவங்க சொன்னாங்க, நானும் அதை சாப்பிட மாட்டேன், எனக்கும் சர்க்கரை கொடுத்தீங்கன்னா தயிரில் போட்டு சாப்பிட்டுப்பேன், ஸோ நான் எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு வந்து இது ப்ரோட்டீன் சொன்னாங்க, எனக்கு தேவை மில்க் எடுக்கணும், கால்சியம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த மாதிரி இவங்க 3 பேருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இதை இந்த கோவா கேங்கோட தலைவி இருக்காங்களா ஜாக்லின்னு சௌந்தர்யா ரயான், இவங்க 3 பேரும் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. கேட்டுட்டாங்க போல் இதை பேசினதை. உடனே அங்கேருந்து ஒரு கமெண்ட், என்னடா அது, ஆளாளுக்கு தனித்தனியாக வேணும்னா அப்போ நான் சாம்பார் சாப்பிட்லன்னா எனக்கு சாம்பாரில் போட்ட பருப்பெல்லாம் எனக்கு தனியாக கொடுங்க, நான் கேட்டால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். அவ்வளோதான். எதுக்கு இதை பண்ணணும் ஜாக்லின், இதை வந்து மற்றவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் யாருங்க முதல்ல, நான் என்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது, நான் என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் யாருங்கன்னு சொல்கிறது நம்ம ஜாக்லின். ஆனால் அவங்க மற்றவங்களுக்கு பண்ணுவாங்க, அதுவும் மஞ்சரின்னு வந்துச்சுன்னா அவங்க மெயினாக பண்ணுவாங்கன்றத அப்பட்டமாக தெரிஞ்சிடுச்சு. ஸோ வந்து இவங்க வந்து ஆரம்பித்தாங்க. அப்புறம் மஞ்சரி வந்து எப்பயும் போல் ட்ரிகர் ஆகிடுவாங்கள்ல, அவங்களுக்கு முன்னாடி யாராவது பேசினாலே பிடிக்காது, பின்னாடி போய் பேசிட்டா வந்து கேட்டுருச்சுன்னா அந்த ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கல்ல, அவங்க ஆரம்பிக்க, அதாவது நான் பேசுனதுக்கு நீ வந்து ஒரு கருத்து சொல்கிற அது நல்லவா, ஆனால் அவங்க கரெக்டாக தான் கேட்டாங்க. யாராக இருந்தாலும் ஒரு டைமில் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து அதையே வச்சு இன்னொன்று கேட்குறான் கிண்டல் பண்ணுற மாதிரின்னா கோவம் வரதான் செய்யும். அவங்களுக்கு வந்து இது கரெக்டான விஷயந்தான். எப்படி கேட்குறோன்னொன்னே உடனே இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமாம் மஞ்சரி உங்களுக்கு யார் பண்ணாலும் மார்க்கிங், இந்த வீட்டில் வந்து யார் என்ன பண்ணாலும் உங்களை தான் மார்க்கிங் பண்ணுறாங்க, இந்த மார்க்கிங்கிறது வேறு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி, ஏன்னா அதை நீங்கள் தானே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஓவராக வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் சௌந்தர்யா வந்து ஆஸ்பிஷன் கத்துறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரிலாம் என்னமோ பண்ணுறாங்க. அப்போலாம் டக்குன்னு ஜாக்லின் ஸ்ட்ரைக் அடிச்சா, அது பிரச்சனை கொஞ்சம் வெளியில் வரப்போகுது, இந்த டைமில் நான் பேசாமல் இருந்தேன்னா விஜய் சேதுபதி சார் என்னம்மா சௌந்தர்யா இதெல்லாம் பண்ணும்போது நீ கேட்கவே இல்லையே ஜாக்லின், பக்கத்தில் தானே இருந்த அப்படின்னு நீங்கள் கேட்டுருவாரோன்னு கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்ட உடனே, சௌந்தர்யா நீ இதெல்லாம் பண்ணாத, நீ இப்படி பண்ணுறது தான் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் அவங்க நிறுத்துகிற மாதிரி இல்லை, திருப்பி இவங்க அவங்க பேசணும் பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. இந்த பிரச்சனை எப்படி போயிடுச்சுன்னா, அப்புறம் தர்ஷிகா போய் வெளியில் கிச்சன் டீம் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கேட்குறாங்க, தனித்தனியாக வேணும்னு கேட்குறாங்கன்னொன்னே அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வராங்க. அதுக்குள்ளே இவங்க ஒரு பிரச்சனை பண்ணி வச்சுட்டாங்களே. இங்கே போனவுடனே இவங்க வந்து அவங்க தரப்பு நியாயத்தெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாரும் கேட்டா அப்படின்ட்டு.
அப்புறம் இந்த அர்ஷிகா வந்து மொத்தமாக எல்லா டீமையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இதான் ரூலு, இப்படிதான் இருக்கும், தனித்தனியாக கேட்க வேணாம், பட் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் யாராவது ஒரு ஆளுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கிற எல்லா நாளுக்கும் ஒரு ஸ்பூன் கொடுத்துட்றோம், ஆனால் அது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான், அந்த ஸ்பூன் யார் வேணால் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, டெவில்ஸை வந்து ரேங்க் பண்ணு. இப்போ எப்படி ஏஞ்சல்ஸை வந்து 1 to 8ன்னு ரேங்க் பண்ணீங்களோ அந்த மாதிரி டெவில்ஸை வந்து 1 to 8 ரேங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதில் மோஸ்ட்டாக எல்லோரும் வந்து ராணுவம் வந்து ஒரு டம்மி பேய், அதாவது இது பேயினே எடுத்துக்க முடியாதுன்ற மாதிரி கலாச்சிட்டாங்க. முத்துக்குமாரை வந்து மண்டையை கழுவுற பேய் முத்துக்குமார். ஸோ சத்யா வந்து சொல்கிறாரு சூனிய கிழவனா முத்து, இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. ஜெஃப்ரியும் ராயன் இருக்காங்கப்பா, அப்படியே பையஸ். அதாவது அவங்களுக்கு ஜாக்லின், சவுண்டு, இவங்க 2 பேரையும் வந்து ரொம்ப இதுவெல்லாம் சொல்லவே இல்லை. அவங்கள வந்து அப்படியே நல்ல மாதிரி ஒரு டெவிலு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான்னு தெரில. பேசணுன்னா ஓப்பனாக பேசணும், கேங்குக்கெல்லாம் வெளியில் வச்சுக்கணும், ஓகேங்களா. கேமுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்றது தான் முன்னாடியே சொன்னாங்க. இப்போ கேமுக்குள்ளேயே வந்து நாங்கள் வந்து இவங்க உடனே ஜாக்லின் சொல்கிறோம். இவ்வளோலாம் ஒருத்தவங்க சொன்னாங்களே, அதாவது முத்துவை வந்து ஆனந்தி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அவருக்கு ஹர்ட் ஆனாலும் அதை வந்து காட்டிக்காத மாதிரி அவர் ஒரு பண்ணுவார் அப்படி. ஆனாலும் அதுவும் முதுவாக தான் சொல்லியிருப்பார், அதை வச்சு மற்றவங்களை ஹர்ட் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க ஜாக்லின் வந்து அதை என்ன நினச்சிட்டாங்க, இவங்க ஆனந்தி வந்து முத்துக்கு வந்து இதுவாக பையஸ்டாக சொல்கிறாங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் வந்தது மட்டும் இது, எனக்கு ஒருத்தர் சொல்லும் போது உங்களுக்கு அப்படியே வருதா அப்படின்னு. என்னம்மா இது, உன்னை சொன்னவங்கலாம் உன் கேங்கில் இருக்கிறவங்க தான்ம்மா, உன் கேங்கில் இருக்கிறவங்க தான் உன்னை பற்றி அப்படி பையஸ்டாக சொன்னது. அது பார்க்குற எல்லாருக்கும் பச்சையாக தெரியுது. முக்கியமாக அவரை சொல்லணுமே, ரஞ்சித் சும்மா கிழிச்சிட்டாரு. அவர் தான் வந்து பக்காவாக ரோஸ்ட் பண்ணார், ஃபுல்லாக ரோஸ்ட்டு, எல்லாரையும் வச்சு செய்ன்னு செஞ்சார். இதில் ஜாக்லினை வந்து செல்ஃபிஷ் பேயின்னு சொல்லிட்டாரு, முத்துவை வந்து விளையாட்டு பேயின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மஞ்சரியில் வந்து பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் அங்கே மஞ்சரி இருக்கும், இல்லை மஞ்சரின்னு அங்கே இருந்தால் பிரச்சனை நடக்கும்ன்ற மாதிரி கலாச்சி விட்டார். அதே மாதிரி அது யாரையும் சாச்சனாவையும் இவர் தீபக்கையும் வந்து இந்த ட்ரெயின் காமெடியெலாம் வச்சு கலாச்சி விட்டார். இவங்க 2 பேருக்கும் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி வேறு யாருக்கு சொன்னார், சௌந்தர்யா வந்து எப்போ என்ன பண்ணணுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு பேய் அப்படின்ற மாதிரி. ஆனால் பயங்கர ஃபன்னாக பேசினார். அதாவது அது அவர் பேசினது எப்படி இருந்துச்சுன்னா, பிக் பாஸே கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு 60 நாள் ஆகிடுச்சுல அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கலாய்ச்சி விட்டார். ஆனால் நல்லா, ரொம்ப நல்லா பேசினார், சும்மா சொல்லக்கூடாது. முத்துவே சொல்லியிருப்பான் 60 நாள் ஆச்சுல அப்படின்னு, அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் சொல்லுவார். ஸோ ரொம்ப நல்லா பேசினார் யார், ரஞ்சித். அதுக்கப்புறம் டெவிலை வந்து லைனாக ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெவில் யாருன்னு பாருங்கள், மஞ்சரி, அதுக்கப்புறம் ஜாக்கா 2வது, 3வது முத்து, தீபக் 4, சௌந்தர்யா, சாச்சனா, அருண், தர்ஷிகா, ராணு. ஸோ இதுதான் ஆர்டர். அதுக்கப்புறம் அதுக்கு காஸ்டியூம்ஸ் வந்திருக்கு, இந்த டெவில் அண்டு ஏஞ்சல்ஸ்க்குன்னு காஸ்டியூம் வந்திருக்கு. அதில் வந்து பெல் அடித்தோடனே இந்த ஸ்டோர் ரூமுக்கு வந்து ஜெஃப்ரி சத்யா உள்ளே போவாங்க, பின்னாடி ராணா வரும். ராணா வரும்போது சத்யா தான் வந்து அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ண, நீ பார்க்க வேணாம் அப்படின்றாங்க. ஏன் பார்த்துட்டு போகிறான். அதில் வந்து உண்மையிலேயே வந்து வேணும்னே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இவன் எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு ஒரு மாதிரி தள்ள மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஹேர்ட் ஆகிடுச்சு ராணாவுக்கு. அது ஒன்றைக்கு என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க, அது வந்து என்கிட்ட பார்க்க வேணான்னு சொல்லியிருந்தேன், நான் போயிருக்கு போகிறேன், அது ஒரு மாதிரி மூடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். அதுக்கு வந்து ஒன்று ஜெஃப்ரியும் சத்யாவும் சண்டைக்கு வந்துட்டான். என்ன லூஸ் மாதிரி பேசுகிறான், நாங்கள் ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் மட்டும்தான் வந்து அதுக்கு அலோடு, நான் கேப்டன், நான் போவேன், நீ எதுக்கு உள்ளே வரணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒருத்தர் வரும்போதே நீ அந்த மாதிரி முன்னா யாராக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அதை வந்து அந்த டைமில் சொல்லிட்டேன். உடனே அது ஒரு அந்த இதில் ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுக்கு நிற்க வைக்கும்போது அது ஒரு பஞ்சாயத்து எடுத்து இந்த மாதிரி ராணா வந்து இப்படி சொல்கிறாரு, ஸோ ஆனால் இப்படி தான் இதான் ரூல் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி ரூல் போட்டார். உடனே அதுக்கு ராணா சரி ஏதோ பண்ணிட்டு போங்க, ஆனால் அது ஒரு மாதிரி சைல்டிஷாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அதில் முக்கியமான ஒரு விஷயம், ஸோ ராணா வந்து இந்த மாதிரி பண்ணுறாருன்னு ஜெஃப்ரி இந்த இதில் வச்சு சொல்லிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் சௌந்தர்யா, இவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு கூட தெரியாது. ராணா வந்து என்ன நடந்துச்சோ அதை சொல்லிட்டு இருக்கான் உள்ளே பூந்து.
நீ வந்து லூஸ் மாதிரி பேசாத, நீ ஒரு மாதிரி பண்ணுறான்ட்டு உள்ள தேவையில்லாமல் அப்போ வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஜெஃப்ரிலேருந்து, அம்மா நீ பேசாத, அவனும் நாங்களும் பேசிக்கிறோம், நீ அமைதியாக இருந்தோடனே ஓகே ஓகே, இல்லை அவன் பேசுனது எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏம்மா நீ பேசுறது கூட எல்லாருக்கும் இரிட்டேட்டிங்காக இருக்கு, நீ அமைதியாக இருக்கியா, எந்த இடத்துல அமைதியாங்க. ஸோ இதை ஒரு பிரச்சனையாக வந்து பேசி முடிச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் எதுக்குன்னே தெரியல, சம்மந்தமே இல்லாமல் சாட்சினா வந்து நைட்டு போய் அழுதுன்னு இருந்துச்சு. தர்ஷிகா வந்து ஆறுதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி என்ன டீம்லேயே சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் டீமும் விஷால், அது இந்த டீம் யார், இந்த டீம் பேர் என்னன்னே தெரியல, ஏதோ தானா சேர்ந்த கூட்டம். இந்த தானா சேர்ந்த கூட்டம்ல வந்து நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க, அந்த சைடு கோவா கேங்கையும் சேர்த்துக்க மாட்டீங்க, நீங்களாக பாடிக்கிறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, யாருமே இல்லைன்றதுனால தான் போய் முத்து ஆனந்தி, எப்படி நீங்கள் சொல்கிறது பாருங்களேன், யாருமே இல்லை அப்படின்னால தான் போய் முத்து ஆனந்தி இவங்க மஞ்சரி இவங்க கூடலாம் நான் பேசுகிறேன், இல்லைன்னா நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எம்மா தாயே, நீ தயவு செஞ்சு போய் அவங்க கூட இருக்குமா. இந்த ஏதோ ஒரு காமெடி சொன்னான், உன்னை பிடிச்ச வேதாளம் உன்னை விடாதுன்ற மாதிரி. அதனால் முத்துவை விட்டு போ, அவன் அப்பயாச்சும் இன்னும் அவனோட கேமை பெட்டராக அடிப்பான். நீ முத்து கொடுக்குறது தான் நீ அவனை பிடிச்ச வேதாளம் மாதிரி இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நல்ல வேலை நீ போய் விஷாலே தூங்குமா, அவன் தான் உனக்கு கரெக்டு. ஸோ அப்படி பேசி முடிஞ்சிச்சு இன்னையோட எபிசோடு. ஸோ நாளைக்கு என்ன, நாளைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஃபயராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க உள்ளுகிற வெஞ்சன்ஸ்லாம் வந்து அப்பப்போ குத்திக்கிறது தான். இதில் வந்து இப்போ எப்படியோ டார்கெட் பண்ணிட்டாங்க, மஞ்சரியை வந்து அடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. மஞ்சரி எது சொன்னாலும், அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த 2 கேங்கு வந்து இவங்களை அடிக்கிறதுக்கு தான் ஒன்று சேர்ந்துருது. இப்போ கோவா கேங்கில் வந்து அந்த சைடு யாருக்கு பிடிக்கும்னா அருணெல்லாம் பிடிக்கும், அருண் விஷால்லாம் பிடிக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கும் கோவா கேங் வந்து ரொம்ப பிடிக்கும், இவங்களாம் ஃபன்னு வைப்பாக இருக்கிறாங்களாம். அப்போ இவங்க 2 பேருக்கும் செட் ஆகாதது யாருங்க, இந்த முத்து, மஞ்சரி, ஆனந்தி, வேற யார் இருக்கிறா அந்த கேங்கில், அந்த பவித்ரா. ஸோ இவங்க தான். ஆனால் பவித்ரா அன்சிதாவெல்லாம் வந்து நோண்ட மாட்டாங்க, அதுங்கெல்லாம் வந்து எப்போ வேணால் இப்படி மாறலாம் அப்படியே மாறலாம். ஸோ இவங்க டார்கெட்டுன்னு பார்த்தா ஆனந்தியை விட, ஆனந்தி எப்போ எப்படின்னே சொல்ல முடியாது, டக்குன்னு ஆனந்தி வந்து அன்சிதா வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க ஆனந்தியை கைவிட. இவங்க 2 பேர் தான், முத்து மஞ்சரி தான். ஸோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான சம்பவங்கள் இருக்கும். மஞ்சரி சும்மா ஒரு மாதிரிலாம் தெரில, கமான் கமான் பிரச்சனை வா வா வான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு நாளைக்கு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ இப்போ தான் எண்ட் பண்ணிக்கிறேன். பாய், see you in the next video.